வணக்கம் மக்களே. ஒரு சின்ன விஷயம், அவ்வளோதான். கணக்க நேரம் இல்லை, ஒரு சின்ன விஷயம். நிறைய இப்போ ஒரு 2-3 நாளாக எனக்கு என்னுடைய நெருக்கமான வட்டாரங்கள் சொல்கிற கதை வந்து, நிறுவன் கொஞ்சம் பாய் அடக்கி வாசிங்கோ, நீங்கள் தனியாள் இல்லை, சும்மா தேவையில்லாமல் கதைக்க வேண்டாம் என்று கனவேர் சொல்கிறது. என்ன விஷயம்ண்டா, நான் இப்போ ஒரு ரீசெண்டாக அரசாங்கத்தின் இந்த போதை ஒழிப்பு திட்டம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை போட்டுருக்கேன். நான் என்னென்ன கரண்டாக ட்ரெண்டிங் இருக்கோ அதை பற்றி தேடி போட்டு தொகுத்து வழங்குறது. இந்த போதைன்ற விஷயத்தில் எல்லாரும் எனக்கு சொன்ன விஷயம், எப்போ வந்து ஒரு யூடியூப் சேனலை கொண்டு போய்க்க ஃபன்னாக கொண்டு போங்க, சீரியஸாக கொண்டு போக வேண்டாம், முக்கியமாக எதிரிகளை உருவாக்க வேண்டாம் என்று சொல்லிச்சினோம். என் சொந்தக்காரர், நெருக்கமான வட்டங்கள், நண்பர்கள், அதை விட சக யூடியூபர்காரரும் கொஞ்சம் பேர் எங்களோட தம்பியாக்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் ஒரு சின்னதாக ஒரு விளக்கம், அவ்வளோதான். என்னென்றால், முதலாவது விஷயம் என்ன, சரி, நாங்கள் ஒரு விஷயத்தை எங்களோட சமூகத்திலேருந்து மெல்லமாக கொண்டு போகணுமெண்டா ஒரே டைமில் எல்லோரும் கதைக்கணும், அதை பேசுபொருள் ஆக்கணும். முதலாவது இது. ஒரே டைமில் எங்களுக்கு இப்படி பயந்து கொண்டு நின்றா நிறைய விஷயம் அது திருப்பி கர்மா மாதிரி எங்களை வந்து அடிக்கும். நல்ல உதாரணம், எந்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், அவையெல்லாம் இங்கே தான் வாழ போயினமென்று ஒரு முடிவுக்கு பிறகு அவை எப்படி வாழ்கிறக்குரிய சுற்றாடலை உருவாக்குற பொறுப்பு வந்து எனக்கு இருக்குது. எனக்கு ஒரு பெற்றாராக எனக்கு இருக்குது, ஒவ்வொரு பெற்றாருக்கும் இருக்குது. அப்போ எல்லாரும் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டு இங்கே நாங்கள் சொன்னேன்னு சொல்லி போடாதீங்கோண்டு சொல்கிற விளையாட்டு வந்து இதில் சரி வராது. அப்போ எல்லாரும் இதை பற்றி கதைக்கத்தான் வேணும். அது நான் ஒரு உதாரணமாக நான் முதலாக தொடங்கியிருக்கிறேன். இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, தனிப்பட்ட ரீதியாக அதோட சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு வந்து நாங்கள் கதைக்கிறதால அது பிரச்சனையாக இருக்கும் தான். ஆனால் உண்மையான பிரச்சனை, அவை இதுக்கு விரும்பி போயிருக்க மாட்டினோம். அவைக்கே தெரியாமல் அவை இதுக்கு போய் மெதுவாக போய் அல்லது போக பண்ணப்பட்டு அவையும் நிறைய இழந்திருப்பினோம். அவையும் தங்களுடைய முக்கியமான நிறைய விஷயங்களை இழந்திருப்பினோம். சிலருக்கு குடும்பம், சிலருக்கு நிறைய பணம், சிலருக்கு சமூகத்தில் இருந்த அந்தஸ்து, அப்படி நிறைய விஷயங்களை இழந்திருப்பினோம். ஸோ அவைக்கு இது தெரியாது. அவேர்னஸ் என்ற விஷயம், விழிப்புணர்வு இல்லை. நான் கதைச்ச அந்த டோப்போமைன் இந்த விஷயங்கள் வந்து இத்தனை பேருக்கு தெரியாது. நானும் பிஹெச்ஏ வராட்டி எனக்கும் தெரியாது. அடுத்ததாக என்னில் ஒரு பிஹேவியர் இருக்குது. என்னில் மட்டுமில்லை, உங்களையும் இருக்கலாம். உங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு பிஹேவியர் இருக்குது. உங்களோட குணநடைன்னு சொல்லுவோமே, ஆட்டிடியூட். நான் இப்போ ஒரு 10 வருஷமாக இந்த வேலையில் இருக்கிறேன். அப்போ அந்த 10 வருஷமாக எனக்கு ஏதாவது பிழை மட்டும்தான் பிடிக்கக்கூடிய மாதிரி ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்குது. ஏதாவது பிழை மட்டும்தான் எங்களுக்கு தெரியத்தக்கன மாதிரி தான் எங்களை ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. படையினர் எல்லாம் நல்லா கதைப்பினம், இதன் என்ன சொல்கிறது, நல்லா பழகுவார்கள், அல்லது போலீஸார் அல்லது முப்படையினர் என்று வைங்க. அவர்களுக்கு உரிய ஓர்டர் வந்து அவை அதை கேரி அவுட் பண்ணித்தான் செய்வினோம். அது ட்ரைனிங். அப்படி அவர்கள் வந்து அந்த நேரம் பாட்டு பாடிக்கொண்டு நிற்கலாது இல்லையா? இந்த நேரம் இன்னும் பிரச்சனை போட்டு தாக்கண்டா வைக்க வேண்டியான், திருப்பி போட்டு ஒன்றுமே செய்யலாது. ஏன்னா அவங்கிற ட்ரைனிங் அப்படி. அதே மாதிரி எங்களோட ட்ரைனிங்கும் வந்து 10,000 பேரை தந்துட்டு அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிஹேவியர் சேஞ்ச், நடத்தையே மாற்றம், ஒருத்தன் காலகாலமாக பழக்கி வச்ச ஒரு பழக்கத்தை அவங்கள்ட்ட மனம் நோகாமல் அந்த நடத்தையை மெதுவாக மாற்ற வேணுமென்ற ட்ரைனிங். ஸோ அது எனக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஒவ்வொரு ஆள் வெளிப்படுத்துகிற அளவுகள் வேறுபடும். இன்னொரு ஆள் போயிட்டு வித்தியாசமாக வெளிப்படுத்தும், இன்னொரு ஆள் இப்படி வெளிப்படுத்தும். ஸோ என்னில் அன்பு கொண்டு கதைச்சாக்களுக்கு நான் இந்த விஷயத்தை பயப்பட்டு செய்யலை. ஆனால் இதில் நான் எதிரிகளை உருவாக்கவும் விரும்பலை. நான் இதை செய்கிற ஆக்களையும் வந்து அவைகளும் தெரியாமல் செய்யலாமன்ற ஐடியா தான் எனக்கு இருக்குது. தெரியாமல்ண்டு இதுன்ற விழிப்புணர்வு உண்மையாக தெரியாது. அவைக்கு தெரியும், இது பாதிப்பண்டது தெரியும் நிச்சயமாக. ஆனால் குறுகிய காலத்தில் நிறைய பணத்தை கிட்ட வேணும். அதுக்கு காரணம் அவையை தள்ளினது வேறு ஒரு தரம் இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சமூகம். ஏண்டா காசுக்காரனே எப்போ தூக்கி வச்சு கொண்டாட வலிக்கிட்டோமோ அவங்களெல்லாம் படியல் யோசித்தாங்க. ஓகே, என்னட்ட காசு வந்தால் தான் எங்களை மதிப்பினம், படிப்புக்கு வேலை இல்லை என்ற ஒரு ஐடியாவை எடுத்துட்டு குறுகிய காலத்தில் உழைக்க வேணும். சூரியவம்சம் படத்தில் நட்சத்திர ஜன்னலில் பாட்டு முடிய பணக்காரராவினம். ரியல் லைஃப்பில் அப்படி ஆக இயலாது. அந்த உண்மையை பெற்றார் சொல்லி கொடுக்குறீல. பெற்றாரும் அவையண்ட பிள்ளைகளை ஒப்படைக்க இங்கே அவன் ஸ்டேட்டஸை பேர் கார் வச்சுக்கான், அதை வச்சுக்கான், நீ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு பொசஷன்ஸ், பொருட்கள் சார்ந்து பணம் சார்ந்து தான் ஒப்புடுறது. அப்போ அந்த பிள்ளைக்கு நாங்களே ஒரு விதையை விதைக்கிறோம்.
இப்படி இருந்தால் தான் நல்லதுண்டு அவன் நினச்சிட்டு அந்த தனுசுண்ட படத்தில் வர மாதிரி அப்போ அப்படி செய்தால் இப்படி செய்தால் கடைசியாக என்ன வருவீங்களேன்ட்டு காலுக்கு மேலே கால் போட்டுருந்து சாப்பிடலாம்னு சொல்லுவார். அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியாக ஃபைனலாக அதுதான். அப்போ அவன் சொல்லுவேன் நான் அதை இப்பயே செய்யணுண்டு சொல்ல வாரது. இதுக்கு பின்னால் பேரண்டிங், பெற்றாட்ட வளர்ப்பு, டீச்சிங், அதை விட ரோல் மாடலிங், சினிமா, எங்களுக்கு காட்டுப்படுற விஷயங்கள் வந்து வில்லன்கிட்ட தான் காசு இருக்குமா போகும். ஹீரோ பாவம் கஷ்டப்பட்டு தாண்டு திக்கு தின்னாரி அந்த படம் எல்லாம் முடிகிற கட்டத்திலான்னு லைட்டாக பணக்காரன் ஆகும். இது வந்து எங்களுக்கு பின்னால் ஒரு விதைக்கப்படுற ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் என்னென்னா, அதுக்கு பின்னால் காசு உள்ளவன் எல்லாம் வில்லன்ன்ற மாதிரியும் ஒரு தோட்டம் கொண்டு வரது. ஏன்னா அவங்க அதால் காசு உழைக்கிற ஆசைன்னு வராமல் நாங்கள் எப்போ வேண்டுற கம்யூனிட்டியாக இருப்போம், விற்கிற கம்யூனிட்டியாக இல்லாமல். இதால் நான் யாரையும் ஒரு ஃபேமஸான ஆளை கண்டோன்னே சேர்ந்து அடிக்கிறது. உதாரணம் இப்போ கிட்டடியில் சொன்னால் இப்போ எங்கட பிகே அன்னைக்கு நடந்தது. பாஸ்கரன் அண்ணா இவ்வளோ முயற்சியெல்லாம் செய்து இப்போ எல்லாத்துக்கும் இதை உதாரணமாக கொண்டு வந்தால எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியல் எக்ஸாம்பிள் அவர் இல்லையா செய்ய எங்கடைகளுக்கு வந்து இவர் இப்படியெல்லாம் தெரிகிறார். அப்போ இவர் அந்த படத்தில் வர மாதிரி தான் இருப்பாரோ வந்துட்டு சேர்ந்து தாக்க வேண்டியது தானே. ஆக மொத்தத்தில் நான் வந்து யாரையுமே தனிப்பட்டது எனக்கு ஒருத்தர்லையும் ஒரு கோபம் இல்லை, என்னையும் கோவிக்க போகிறதும் இல்லை. இந்த சேனலை ஃபன்னாக கொண்டு போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். இதை சேனலை தமிழ்லேந்திரன் என்று தொடங்கினதை வந்து ஒரு பார்த்திங்கன்னா மியூசிக், பாட்டு, நல்ல நல்ல ஆர்டிஸ்ட், சமயம், கோயில் இந்த வீலோக்குகள், என்ன சொல்கிறோம் நானும் மேலே செஞ்சு சில சமைச்சு போடுவோம். இப்படி தான் கொண்டு போகணும். ஒரு 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 நீச்சொண்டு இல்லாமல் தொடங்கினது. ஆனால் சில விஷயத்தை வேறு யாக்கள் கதைக்க மாட்டினோம். இப்போ நான் கதைக்கிற விஷயம் இன்னொரு ஆள் சிலவில் கதைக்காது, இன்னொரு ஆள் கதைக்கிறது என்ன தெரியாது. அப்போ அதை நான் கதை கேட்க நீங்கள் செய்ய வேண்டியது இப்படி சொல்கிறது மட்டும் இல்லை. ஓகே, நீங்கள் என்னில் அன்பில் தான் சொல்கிறீங்க, எனக்கு புரியுது, 100% என்னில் அன்பில் சொல்கிறீங்க. அதே நேரம் நீங்களும் கதைங்க உதவி செய்து இதை பேசு பொருளாக்குங்கோ. இதை பேசு பொருளாக்க அது நல்லா வந்துடும். நாங்கள் நெகட்டிவை தானே தூக்கி வச்சுருக்கிறோம் எங்களோட சொசைட்டியில். நெகட்டிவை கதைக்க 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 நெகட்டிவ் எனர்ஜிக்கு தான் பவர் கூடும். ஆக மொத்தத்தில் என்னில் அன்பாக அதை எடுத்து சொன்ன மக்களுக்கு நான் உண்மையாக எப்போவுமே நன்றியாக இருப்பேன். நானும் கொஞ்சம் அந்த யோனரை மாற்றத்தான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் கதைங்க ப்ளீஸ். ஏனென்றால் இது வந்து எங்களோட பிள்ளைகள் இங்கே இருக்க வேணும் இல்லையா, சந்தோஷமாக பாதுகாப்பாக இந்த நாட்டில் இருக்க வேணும். காசு என்ற விஷயத்துக்கு முக்கியம் இல்லாமல் படிப்புன்ற விஷயத்துக்கு இந்த கவர்மெண்ட் முக்கியத்துவம் கொடுக்குமான்னு நான் கேட்டிருந்தேன். அன்றைக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை சொல்லினோம், தாங்கள் அதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஏனெண்டா படித்த ஆக்களை எங்கே போனாலும் பெருசாக கணக்கெடுக்கிற இது குறைஞ்சிட்டுது இப்போ. அப்போ அதை மாற்ற வேணுமென்ற ஒரு ஆதங்கமே தவிர எங்களுக்கு தெரியுமா யார் விற்கிறது யார் இதுன்றதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தெரியன்னு தேவையும் இல்லை. ஆனால் அவையே எங்கட வளத்துக்கு அடுத்து அவன் தெரியாமல் தான் அதுக்கு போயிருப்பாங்க. நாங்கள் தான் போக வச்சதும், காசு இருந்தால் தான் மரியாதை இது கெத்தாக இருக்கும் என்று சொல்லி வர வச்சது. அதால் தான் இதை பற்றி கதைக்க வேணுமே தவிர சில பேருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா. என் பிஹேவியர் இல்லை, அது நான் 10 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்கும் அந்த ஆதங்கங்கள் வெளிப்படுற விடயம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் எத்தனை நாள் யோசிச்சது இந்த நாட்டை விட்டே போகுமான்னு சொல்லி. ஏனென்றால் அப்படி இருந்தது நிலைமை இல்லையா. ஸோ அதுக்காகத்தான் கதைச்சது. இந்த விஷயத்தை நீங்களும் மேலுமானவரை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கதைச்சதில் பிள்ளை இருந்தால் அதையும் கமெண்ட்டாக சொல்லலாம். சரியேண்டா அஃப்கோர்ஸ் நிருபன் யூ ஆர் டூயிங் வெல், அவ்வளோதான். என்ன விஷயம் எதிர்பார்க்குறீங்க? நான் நினைக்கிறேன் ஒரு இந்த நேரம் ஒருக்கா தேங்க் பண்ண வேணும். ஃபேஸ்புக்லேயும் 20,000 ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க. ஒரு தரையும் நான் கூப்பிடையில என்னை விரும்பி வந்த ஆக்கள், அந்த நிறுவனை விரும்பி வந்த 20,000 பேரும் எந்த மைண்ட் செட் உள்ள ஆக்கள். அப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு பிள்ளை என்ன ஃப்ரெண்ட் பிடிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஒரு சார் சொல்லி தந்தார், ஐஎல்ஸ் படிக்க ரிஸ்மி சார் நான் நினைக்கிறேன், அவர் தான் சொல்லி தந்தார் இந்த விஷயத்தை. அம்மா அப்பான்ற கேரக்டர் யாரில் இருக்கோ அந்த பிள்ளையை தான் போய் அந்த எங்களோட பிள்ளை ஃப்ரெண்ட் பிடிக்கும். ஐ மீன் எங்களோட ஐடியாவோட ஒத்து போகிறாக்கெல்லாம் நீங்கள் என்ன வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு 10-15 உழவு பார்க்குறதுக்கும் வந்திருக்கும். வடிவாக இருந்து பாருங்கோ. நான் அங்கே ஒன்றும் செய்ய போகிறது இல்லை, ஏதாவது நல்ல விஷயங்களை செய்வோம், எல்லாரும் செய்கிற ஆக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். வேறு ஒன்றும் எங்களுக்கு ஆசைகள் இல்லை, அவ்வளோதான். அந்த என்னை ஃபாலோ பண்ணுற ஆக்களுக்கும் நன்றி. அதான் 20,000 பேர் 2லேயும் ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ ரீசெண்டாக தானே இந்த விஷயத்தில் ஆக்டிவ் ஆகினது, முதலே ஆசைகள் இருந்தது, அவ்வளோதான். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த விஷயம் நான் இப்படி கதைக்கிறது இதுக்காகத்தான்.
நன்றி, வணக்கம்.